ஹாய் லட்டூஸ், ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி நம்ம ஸ்டோரி வந்து இட்டர்னல் பாண்டிங் பிட்வீன் மா யசோதா அண்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட அப்பா அம்மா பேர் வந்து தேவகி அண்ட் வாசுதேவர். கிருஷ்ணாவை ஃபுல்லாக வளர்த்தது வந்து யசோதா அம்மாவும் நந்தா அப்பாவும் தான் ஃபுல்லாக வளர்த்தாங்க அவங்கள. யசோதா அம்மாவும் நந்தா அப்பாவும் நிறைய ப்ரே பண்ணிக்கிட்டாங்களா விஷ்ணுகிட்ட, எங்களுக்கு நீங்கள் தான் வந்து பையனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் வாசுதேவர் தேவகி கிருஷ்ணாவோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் வளர்த்தது பூரா நந்தாவும் யசோதாமாவும் தான் ஃபுல்லாக வளர்த்தாங்க. கிருஷ்ணாவோட லீலையில் நம்ம 2 லீலாவை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து கிருஷ்ணா எப்படி மண்ணை சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஸோ என்னென்னா, கிருஷ்ணா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களாம், பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்களாம். அப்போ வந்து அவங்க அண்ணா பலராமன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கார்டனுக்கு போனாங்களாம். கிருஷ்ணாவும் பலராமாவும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்களாம். அப்போ ஃப்ரூட் கார்டன்ஸில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பழுத்து இருக்கான், சூப்பராக டேஸ்டியாக இருக்கான். அப்போ அது எப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்களாம். அப்போ கிருஷ்ணா குட்டி பையன் தான் ரெடி ஆகிட்டாங்களாம் மரத்து மேலே ஏறி ஃப்ரூட்ஸ் பறிக்க. அப்போ அவங்க அண்ணா மற்ற பாய்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், கிருஷ்ணா நீ ஏறக்கூடாது, நீ சின்ன பையன், நாங்கள் மேலே ஏறி ஃப்ரூட்ஸை பறித்து கீழே போடுறோம், நீ கீழே இருந்து ஃப்ரூட்ஸை மட்டும் பொறுக்கி வச்சுக்கோ, அப்புறம் நம்ம எல்லோரும் கீழே இறங்கி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கிருஷ்ணா சொன்னதை கேட்பாங்களா? என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கீழே வந்து ஃப்ரூட்ஸை போட 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 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே தண்ணியாக இருந்துச்சுல, மட்டோடு சேர்ந்துருந்துச்சுல, இவங்க அந்த ஃப்ரூட்ஸை மட்டோடு சேர்த்து அப்படி ஃப்ரூட்டை சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சாப்பிட ஆரம்பித்த உடனே மண்ணையும் ஃப்ரூட்ஸையும் சேர்ந்து சாப்பிட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸு பலராமன்லாம் ரொம்ப பயந்துட்டாங்களாம். யசோதா அம்மா நம்மளை கோச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து, அம்மா இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து மண்ணையும் ஃப்ரூட்ஸையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டாங்கம்மா, நாங்கள் வேண்டாம் சொன்னோம்மா, ஆனால் சாப்பிட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே யசோதா அம்மா வந்து கிருஷ்ணாவை பக்கத்தில் கூப்பிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்களாம். கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்களாம், தலையை ஆட்டுறாங்களாம், இல்லை நான் சாப்பிடலைங்கிற மாதிரி. அம்மா இல்லை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து வாயை திறந்து காமிக்க சொல்லி பார்க்குறாங்களாம். கிருஷ்ணா வாயை திறந்து காமிக்கிறாங்களாம். வாயை திறந்து காமிச்சா யசோதா அம்மாவுக்கு அப்படி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்களாம். வாயை திறந்தா அதில் வந்து மூன் தெரியுதா, சோலார் சிஸ்டம் தெரியுதா, மவுண்டன் ரேஞ்சஸ் தெரியுதா, ஃபயர் தெரியுதா, வாட்டர் தெரியுதா, பியூட்டிஃபுல் பிளான்ஸ், பியூட்டிஃபுல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இப்படி எல்லாமே தெரியுதான். அப்படி சர்ப்ரைஸ் ஆகி அப்படி ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்களாம் யசோதாம்மா. இந்த ஹோல் யூனிவர்ஸை பார்த்தோன்னா யசோதாம்மாவுக்கு கோமெல்லாம் போயிடுச்சான். உடனே கிருஷ்ணாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படி கண்ணுலேருந்து தண்ணியாக வடிஞ்சிச்சான். 2 பேரும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். அடுத்த ஸ்டோரி வந்து கிருஷ்ணா அண்ட் இஸ் லவ் ஃபார் பட்டர். கிருஷ்ணா இருந்த ஊருக்கு பேர் கோகுலம். அங்கே நிறைய கோபாலாஸ் இருப்பாங்களாம். அவங்க நிறையா மாடு கன்று இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதனால அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குமா, பட்டர், பால், தயிர் எல்லாம் நிறையா அபண்டன்ஸில் இருக்குமா. கிருஷ்ணாவுக்கு பட்டர்னால் ரொம்ப பிடிக்குமா. அதனால யசோதாம்மா நிறைய பட்டர் கொடுப்பாங்களாம். யசோதாம்மா வீட்லேயும் சாப்பிடுவாங்களாம், பக்கத்து வீட்டு அம்மா வீடு, ஆண்டி வீடு, யார் வீட்டுக்கு போனாலும் கிருஷ்ணாவுக்கு வேலையே பட்டர் சாப்பிட்றது மட்டும்தான் வேலையாம். பக்கத்து வீட்டு அம்மாலாம் என்ன பண்ணாங்களா, டெய்லி இந்த பசங்கள்லாம் வந்து பட்டரை பூரா சாப்பிட்டுட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு மேலே சீலிங் இருக்குல்ல, அங்கே வந்து நல்லா கட்டி விட்ருவாங்களா, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, மேலே கட்டி வச்சுட்டா பானை எட்டாதுல்ல. அதனால கீழேருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று மேலே பானையிலேருந்து பட்டரை எடுத்து கிருஷ்ணா எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிடுவாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், கிருஷ்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று கீழேருந்து லேடர் மாதிரி ஏறி சாப்பிடுவாங்க, இல்லை ரூஃப் மேலே போய் டைல்ஸை பிரிச்சுட்டு அப்படியும் பட்டர் சாப்பிடுவாங்க. ஆனால் எப்பயுமே பட்டர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உடனே அங்கே உள்ள அம்மாஸ் எல்லாம் ஓடி போய் யசோதாம்மாட்ட சொன்னாங்களாம், அம்மா பாருங்கம்மா இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம்.
எல்லா அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு சரி நான் கிருஷ்ணாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு கிருஷ்ணா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்களாம். கிருஷ்ணா என்ன பண்ணுவாங்களாம், அப்படி கண்ணை வச்சுக்கிட்டு இல்லைம்மா சாப்பிடலம்மா அப்படிம்பாங்களாம். உடனே யசோதாம்மா உடனே அவங்களுக்கு கோவம் போயிருமா. கிருஷ்ணாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு சிரிப்பாக வருமா. உடனே அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களாம். டெய்லி ஒவ்வொரு சேஷ்டையாக பண்ணி அப்புறம் கிருஷ்ணாவும் அம்மாவும் டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது, சண்டை போடுறது இப்படி இருந்து அப்புறம் கிருஷ்ணா பெரியவங்கள வளர்ந்து லார்ட் கிருஷ்ணாவாகி நம்ம எல்லாரையும் சேவ் பண்ணி இன்றைக்கும் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லம்ஸ் கதை பிடிச்சிச்சா? தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே.